அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேதாகமத்தில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18ஆம் அந்த சம்பவம் நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். ஆமென். ஆபிரகாம் என்ன செய்தாங்க? தூதர்களை போஷித்தான், பராமரித்தான். ஆமென். அங்கே சாராளுடைய நகைப்புக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை நீ பெறுவாய் என்று சொல்லி இப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆண்டவர், நீங்கள் 16வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடு கூட வழி விட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அநேக நேரங்களிலே தாம் செய்ய போகிறதை நமக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. என்ன நடக்க போகிறத, நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறத அல்லது நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறத வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் கண் காணலைனாலும் காது கேட்கலைனாலும் இருதயத்துல தோன்றலைனாலும் அவன் ஆவியானவர் அதை என்ன செய்யறாருங்க? வெளிப்படுத்துகிற ஆண்டவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் அவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டிருப்பீர்களே ஆனால், ஆபிரகாமை போல ஆமென் அவருக்கு சிநேகிதராய் இருக்க, அவரை நேசிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறதை, நடக்க போகிறதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், அடுத்த வருஷத்தில் என்ன நடக்கும், அதை கூட நமக்கு வெளிப்படுத்துகிற சொல்லுகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஒருவேளை இது வரைக்கும் அந்த அனுபவங்களை நீங்கள் பெறாமல் இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் பிரசன்னத்தில் வந்திருக்கிற நீங்கள் அதை கேளுங்க, கர்த்தர் நிச்சயம் தருவார். ஆமென். இங்கே ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன். ஒரு சில காரியங்கள் நமக்கு மறைக்கப்படும். ஒரு சில காரியங்கள் நமக்கு மறைக்கப்படும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது நமக்கு தெரியாமையே இருக்கும். அது அநேக நேரங்களில் நல்லது. ஆமென். வரமாட்டேன். மறைக்கப்பட்டது தேவனுக்கு உரியது. ஆமென். தன் மகன் மரித்து போனான். சுனேமியால் அந்த மகனை எலிசாவின் அறை வீட்டுக்குள்ள வைத்து பூட்டி கழுதையை ஆமென் ஓட்டி கொண்டு அவனுடைய சமூகத்தில் போகிறாள். தூரத்தில் ஆமென் எலிசா அந்த சகோதரியை பார்த்த பொழுது கேயாசை பார்த்து, நீ எதிர்பட்டு போய் என்ன செய், அவள் என்ன காரியம் என்னன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னா, அவள் போனா எல்லாமே சுக செய்து தான், நீ கம்பெனியை பின்னாடி வந்துட்டே இருன்னு கேயாசியை என்ன செஞ்சுட்டா, ஒண்ணுமே சொல்லலை. ஆனால் தேவ மனுஷனிடத்துல வந்தபோது அவள் கால்களை பிடித்து கொண்டு ஆமென் அவள் கண்ணீரோடு என்ன செய்கிறாள்? விண்ணப்பம் பண்ணுகிறாள். அப்பொழுது எலிசா சொல்லுகிறான், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு மறைத்தார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை தேவன் மறைக்கிற ஆண்டவர். ஆமென். ஆமாம். அதை மறைக்கிறவைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னோடு கூட சிநேகிதமாக இருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு செய்ய போகிறதை வெளிப்படுத்துகிற கர்த்தர். ஆமென். கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துவார்? சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார், தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். ஆமென். நடக்க போகிறத, செய்ய போகிறத கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஆண்டவர். யோசேப்புக்கு சொப்பனத்தில் ஒரு தேவதூதன் தோன்றி, நீ மரியாதை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்துல உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த வித்து என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினது மாத்திரமல்ல, இயேசு பிறந்ததுக்கு பிற்பாடு மறுபடியும் சொப்பனத்தில் தோன்றி இந்த பிள்ளையை கொல்லுகிறதற்கு என்ன செய்வான்? வகை தேடுகிறான். நீ என்ன செய், ஏரோதின் கைகளுக்கு தப்பி வைக்கும்படி எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே என்ன செய் இரு. எகிப்திலிருந்து வந்த இடம் தான் என்னதுங்க? கலிலேயா. ஆமென். அல்லேலூயா. நசரேயன் என்னப்படுவார் என்று நாசரேத்துக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். சரி, இருக்கட்டும். கர்த்தர் சொப்பனத்திலே கர்த்தர் என்ன செய்யறாருங்க? நம்மோடு பேசுகிற, நடக்க போறத, செய்ய போகிறத நம்மோடு பேசுவார். ஆமென்.
பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய தேவன் செய்ய போகிறத வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்காக ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக இப்படி கிராமங்களில் நாங்கள் போனோம். அப்படி போகும்பொழுது ஒரு சகோதரியை சந்தித்து நோட்டீஸ் கொடுத்தோம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஃபஸ்ட் நாளைக்கு மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்களே, நான் இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். இங்கே ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப நாளாக எங்கிட்ட பேசவே மாட்டாங்க. அவங்களும் பெந்தகோஸ்தே சபைக்கு தான் போகிறாங்க, நானும் ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு தான் போகிறேன். ஆனால் இப்போ எங்கிட்ட பேசிக்குவாங்க. இப்போ எங்கிட்ட என்ன ரகசியம் அப்படின்னா, ஒரு நாள் இந்த சகோதரி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இந்த குறிப்பிட்ட பேசாத பெந்தகோஸ்தே விசுவாசியை காட்டி, அந்த அம்மா பேர் ஏதோ ஒரு மேரி, அந்த அம்மா பேர் ஏதோ ஒரு மேரி. இந்த மேரி அம்மாவுடைய பால் காசு நம்ம கிராமத்தில் இருக்கிற 89 வயசு இருக்கிற ஒரு பாட்டி, அந்த அம்மா பேர் மேரி. அந்த அம்மா பேர் என்னதுங்க? மேரி. அவங்க அக்கௌண்ட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு? இவங்க பால் காசு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நீ என்ன செய்ய, இவங்க கிட்ட போய் சொல்லி அவங்க கிட்ட பேசி அந்த பால் பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லு அப்படின்னு பேசினாராம். அல்லேலூயா. இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவாருங்களா? பேசியிருக்காரே. ஆமென். சார், இப்போ பேசாத அந்த அம்மாவை தேடி போய் விஷயத்தை சொல்லிச்சான். ஏக்கா, இந்த மாதிரி ஆண்டவர் பேசினாரு, இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு அம்மா இருக்காங்க நம்ம ஊரில், அந்த தெருவில், அந்த வீட்டில். அவங்க பேரும் அநேகமாக உங்கள் பேராக தான் இருக்கும். அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் உங்கள் பணம் மாறி இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் கேட்டு பாருங்க அப்படின்னு. இந்த அம்மா போய் கேட்டபோது அவங்க சொன்னாங்களாம், ஆமாம், என் பேர் மேரி தான், நான் அக்கௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், சொல்கிறேன்னு சொல்லி அக்கௌண்ட்டை செக் பண்ணால் அந்த பால் பணம் ஏறி இருக்கு. அவங்க கையோடு எடுத்து கொண்டு வந்து என்ன செஞ்சாங்களாம், கொடுத்தாங்களாம். அதனால் இப்போ அந்த அம்மா பேசிக்குமா. அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நிமித்தம் ஏரோதுவும் பிலாத்தும் பகையை நீங்கி என்ன செஞ்சாங்களா? ஆமாம், நண்பர்கள் ஆனாங்களா. அந்த மாதிரி ஆமாம், அநேக நேரங்களில் நம்முடைய பகையை மாற்றுகிறதற்கு ஆண்டவர் நடக்க போகிறத அவர் சொல்லுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி அவர் அங்கே செய்ய போகிறது சொல்லுகிறார். என்ன செய்ய போறாரா? நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசியுங்கள். ஆமென். நிறைவேற்றும்படியாய் பிள்ளைகளுக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர், சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன். அல்லேலூயா. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். எதற்கு நின்றான்? அவனுக்கு நல்லா தெரியும், சோதோம் குமாரா பாவத்துல தான் இருக்கு, அது பாவம் நிறைந்த ஒரு இடம்தான். அப்படின்னா கட்டாயம் கர்த்தர் அதை என்ன செஞ்சிருவாரு, அழிச்சு போடுவார்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால பரிந்து பேசுகிறதற்காக, தேவனுடைய இரக்கம் அந்த ஜனங்களுக்கு கிடைப்பதற்காக விசேஷமாய் தன்னுடைய சகோதரனாகிய லோத்து அந்த பட்டணத்தில் அவன் குடும்பமாய் இருக்கிறான், அவனுக்கு ஒரு இரக்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரிடத்துல பரிந்து பேசுகிறான். 50, 40, 30, 10 வரைக்கும் வந்துட்டான். நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பி ஒரு ஆண்டு சொல்றார், 10 பேர் இருந்தா போதும்பா, நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னா. நாங்க 10 பேர் இல்லை. எத்தனை பேர் தான் இருந்தாங்க? ஒரே ஒரு ஆள், லோத்து மட்டும்தான் நீதிமான். அதனால கர்த்தர் என்ன செய்யறாருங்க, தூதர்களை அங்க அனுப்புகிறார். ஆமென். நீங்க அடுத்த அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க வருகிற அந்த தேவ தூதர்களை அவர்கள் லோத்து அன்போடு அழைத்து வீட்டுல நல்லா என்ன செய்யறாருங்க, சாப்பாடு கொடுத்து ஆமென் அங்க படுக்க வைக்கிறார். படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேசத்தினுடைய அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்த 5வது வசனம், லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே, நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்துல வெளியே கொண்டு வா. ஆமென். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்துல போய், சகோதரரே, இந்த அக்கிரமத்தை செய்ய வேண்டாம். ஆமென். இந்த பட்டணத்துல ஆண்களோடு ஆமென் அனுபவிக்கிற அந்த பாவம்,
என்ன செஞ்சதுங்க? அங்கே இருந்தது. ஆமென். ஹோமோசெக்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த பாவம் நிறைந்த ஒரு பட்டணம் தான் அந்த சோதோம் கொமாரா. வந்த தேவதூதர்களையும் விட அவர்களுக்கு மனதில்லை. ஆமென். அறிந்த சம்பவம் இந்த சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், தேவதூதர்கள் கரங்களை வெளியே நீட்டி அந்த லோத்தை உள்ளே இழுத்து கதவை பூட்டி வெளியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் குருட்டாட்டம் பிடிக்க செய்தார். என்ன என்ன பிடிக்க செய்தாங்க? குருட்டாட்டம் பிடிக்க செய்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் அந்த 10, 11 வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது அந்த புருஷர்கள், வாசிங்களேன், தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போனார். கடைசியில் அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அலுத்து போய் வாசலையே காணோம்னு எங்கே போயிட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. கிழக்கு வெளுக்கிறதற்கு முன்பதாக ஆமென் தேவதூதர்கள் இவங்களை என்ன செஞ்சாங்க? ஆமாம், கரங்களை பிடித்து கொண்டு போகிறதுக்கு முன்னாடி உன் சொந்தக்காரன், அண்ணன் தம்பி, மருமகன் யாராவது இருந்தால் என்ன செஞ்சிரு, உன் நிமித்தம் அவர்களை தப்பித்துக்குள்ள கூட்டிகிட்டு போ அப்படின்னு. மருமக்கமார்கிட்ட போய் சொன்னால், பிள்ளையை கல்யாணம் முடிக்க போகிறவங்ககிட்ட போய் சொன்னால் அவன் சொல்கிறான், பரியாசம் பண்ணுறியா எங்களை? நீ எங்களை பரியாசம் பண்ணுற மாதிரி தெரியுதோ? அவன் சிரிக்க அடிக்க வாரான். அதனால அவர் வந்துட்டார். அதனால நேரம் ஆக ஆக 4 பேர்த்தையும் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு வெளியே நிறுத்தி என்ன செஞ்சார்? ஓடிப்போ. 17வது வசனம் பாருங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவளுக்கு ஒரு எச்சரிப்பாய் சொல்லுகிறார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் நில்லாதே, மலைக்கு ஓடணும். திரும்பி பார்க்கக்கூடாது, சமபூமியில் நின்றக்கூடாது, மலைக்கு போயிடும். அல்லேலூயா. ஆனால் இவன் கேட்க மாட்டேன்டான். ஆமாம். இல்லை, மலைக்கெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, அவ்வளோ தூரம் ஓடினா நான் செத்து போயிடுவேன். அதனால் என் பக்கத்தில் இருக்கிற அந்த சிறிய ஊர், அந்த ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு என்ன செய்யும்? உத்தரவு கொடுவோம். சரி, நான் உன் நிமித்தம் அதையும் அழிக்காது இருப்பேன், அங்கே போ அப்படின்ட்டு அந்த ஊருக்கு என்ன பேர் வைக்காங்க? சோவார். ஆமென். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு நல்ல தமிழ் வார்த்தை இருக்கிறது, சோவாரி. ஆமென். எங்கள் ஊரில் போய் சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை புரியாது. ஆனால் இங்கே தான் தெரியும் அந்த வார்த்தைக்கு பொருள். சோவார், சோவாரி. சோவாரின்னா யாருங்க? ஆமாம், கழுது கட்டா குட்டிச்சவருங்கிற மாதிரி. ஆமாம், பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக அலைந்து திரிகிறவர்களுக்கு பேர் என்னதுங்க? சோவாரி. வீடு தங்காதவங்களுக்கு பேர் என்னதுங்க? சோவாரி. சொன்னபடி கேட்காதவங்களுக்கு பேர் என்னதுங்க? இப்படி அநேக அர்த்தங்கள் நம்ம மாவட்டத்தில் தான் இருக்கு. ஆமென். அதைத்தான் இங்கே பைபிள்லேருந்து தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? இந்த வசனத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. சோவாரி, சொன்னபடி கேட்காதவன். மலைக்கு போனால் என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க, இந்த ஊர் தான் வேணுங்கிறான், சோவாரி அப்படின்னு. அந்த சோவாருங்கிற ஊரை பிரியப்பட்டதுனால ஒரு வேளை அந்த வார்த்தை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல இங்கே தான் சபைகள் அதிகம், வேத வசனங்கள் இங்கே தான் அதிகம். ஆமாம், வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து போன இடம். அதனால் சோவாருங்கிற அந்த ஊருக்கு என்ன செய்கிறானுங்க? அவன் போகிறான். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து நீங்கள் வசனங்களில் வாசித்தீங்கன்னா, ஆமென், 23வது வசனம் பாருங்க. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அல்லேலூயா. எங்கிருந்து வந்துச்சுங்க? வானத்திலிருந்து. என்ன வந்துச்சுங்க? அக்கினி, கந்தகம். ஆமென். கந்தகமும் அக்கினியும் வருஷிக்க பண்ணினாராம். ஆமென். இந்த கந்தகம் அக்கினியும் வானத்துல இருக்கும் போல. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல எங்க இருக்குதுங்க? நரகத்திலையும் அங்கதான் இருக்கு. கந்தகமும் அக்கினியும் எங்க இருக்குதுங்க? நரகத்திலையும் அதுதான் இருக்கு. அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கொள்றதுக்காகத்தான்
அந்த கந்தகத்திலே அக்கினியில் நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் லோத்தை ரட்சித்தவர் நம்மையும் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, லோத்தை ரட்சித்தவர் நம்மையும் கிருபையினால ரட்சித்திருக்கிறார். ஆமா, அந்த பாப்பா சொல்ற ஆமேனுக்காய் அல்லேலூயாக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகார கடைசி வசனம் பாருங்க. காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். 8வது வசனம், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே என்ன செய்வார்கள்? பங்கடைவார்கள், தள்ளப்பட்டார். அல்லேலூயா. அப்போ லோத்துவை தப்புவித்த ரட்சித்த ஆண்டவர் நம்மளே என்ன செஞ்சிருக்காருங்க? ரட்சித்திருக்கிறார். எதற்காக? அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த கடலுக்கு நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமென். நாமளும் லோத்துவை போல சாக்கு போக்கு சொல்ல கூடாது. எங்கிருந்து ஓட சொல்றாரோ அங்கிருந்து ஓடிடணும். ஆமென். எங்க நிக்க வேண்டாங்கிறாரோ அங்க நிக்க கூடாது. எங்க திரும்பாதேங்கிறாரோ அங்க திரும்ப கூடாது. லோத்தின் மனைவி அடுத்த வசனம் 26ல சொல்லுகிறது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால். இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆமென். அதனால நாம் ரட்சிப்புக்கு அடையாளமா மாறணுமே ஒழிய பின்மாற்றத்திற்கு அடையாளமா மாறிட கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம் ஜெபத்திற்கு அடையாளமா மாறணுமே ஒழிய ஜெபிக்காதவர்களுக்கு அடையாளமா மாறிட கூடாது. நாம் வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு அடையாளமா மாறணுமே ஒழிய வசனத்தை நேசிக்காத தூரப்படுகிறவர்களுக்கு அடையாளமா மாறிடக்கூடாது. இந்த அக்காவா நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, இந்த அக்காவா நல்ல வசனம் ஆமா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, இந்த சகோதரனா ஆண்டவர் மேல ஆண்டுடைய வசனத்தின் மேல அப்படிங்கிற அந்த நல்ல பேர் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதற்கு நாம் அடையாளமாய் இருக்க வேண்டும். ஆமா, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆமென். நாம் எச்சரிக்கிறதற்கு நம்மை நினைக்கிறவர்களா இருக்கக்கூடாது, நாம் ஆசீர்வாதத்திற்கு நினைக்கப்படுகிறவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, எங்க பாஸ்டம்மா மரித்து போனாங்க. இன்றைக்கும் அவர்களை அநேக ஆயிரங்கள் நினைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நானே பிரசங்கத்துல நிறைய நேரம் என்ன செஞ்சிருக்கேங்க? சொல்லியிருக்கிறேன், நல்ல காரியங்களுக்கு அடையாளமாய். அல்லேலூயா. நம்ம ஒரு சில ஊழியக்காரங்களை இன்னைக்கும் நம்ம தீய காரியங்களுக்கு அடையாளமா சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆமென். நாம் எப்படி இருக்க வேண்டும்? நன்மைக்கு அடையாளமா இருக்கணும். இந்த ஊர்ல இந்த விசுவாசி, இந்த வீட்டுல இந்த விசுவாசி, ஆமென். ஆமா, ஜெபிக்கிறவங்க, கர்த்தரை தேடுறவங்க, வசனத்தை வாசிக்கிறவங்க, இப்படி பரிசுத்தமா வாழ்ந்தவங்க அப்படின்னு நன்மைக்கு அடையாளமாய் நாம் இருக்க வேண்டும். இல்லைன்னா அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சரி, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாலாம். சரி, இந்த சோதோம் கொமோரா அழிக்கப்படுகிறதற்கு காரணம் என்ன? ஆமென். நீங்கள் 7வது வசனத்துல வாசித்தோம். அந்த 19:7 சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் அப்படின்னா அந்த அந்த சோதோம் கொமோரா அக்கிரமம் நிறைந்த பட்டணம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்க காரணம் அக்கிரமம் நிறைந்திருது. என்ன அக்கிரமம் நிறைந்துச்சு? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 16, 49, 50 வசனங்கள். எசேக்கியேல் 16, 49, 50. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமாகிய சாங்கோ கோபாங்கமாகிய இவைகளே சோதோமின் அக்கிரமம். இவைகளே இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. தங்களை உயர்த்தி அருவருப்பானதை செய்தார்கள். அல்லேலூயா.
என் முகத்திற்கு முன்பதாக அருவருப்பானதை செய்தார்கள், தங்களை உயர்த்தினார்கள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் அவங்க என்ன செய்யல, கண்டுகொள்ளவே இல்லை. கர்வம், ஆகார திரட்சி, இதுதான் அவங்களுடைய அக்கிரமம். அல்லேலூயா. கர்வம்னா என்னதுங்க? கர்வம்னா என்னதுங்க? பெருமை. ஆமென். ஆமா, பெருமையை சரப்பணி போல தரித்திருந்தார்கள் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அந்த பெருமை என்ன பெருமை? எங்க பட்டணம் செழிப்பா இருக்கு, எங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது, எங்க பட்டணம் ஏதேனை போல இருக்கிறது. ஆமென். எப்படி இருக்குதுங்களா? ஏதேனை போல, அதனால ஒரு குறையும் கிடையாது, எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகார திரட்சி என்னதுங்க? ஆமா, நல்ல சம்பரமா சாப்பிட்ருக்காங்க. ரைசலா சாப்பாட்டுக்கு ஒரு குறை கிடையாது. ஆமென். பொழுதுபோக்கே என்னதாங்க? சாப்பிட்றதான். என்னெல்லாம் டிஷ்ஷு புதுசாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசித்து யோசித்து செஞ்சு செஞ்சு நல்லா என்ன செஞ்சுருக்காங்க? சாப்பிட்ருக்குறாங்க. சோதோம் கொமோராவின் அழிவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் ஆகார திரட்சி. ஆமென். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஆனா ஒருபோதும் என்ன வந்துடக்கூடாது? ஆகார திரட்சி வந்துடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆகார திரட்சி நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, நாம் எளியவர்களை சிறுமையானவர்களை கொஞ்சமாக நினைச்சு பார்க்கணும். ஆமென். அவங்க செஞ்ச பாவம் அடுத்த வசனத்துல நம்ம வாசித்தோம். எத்தனாவது வசனம்? 50வது வசனம் வாசிங்க. சிறுமையானவர்களையும் கையை அவர்கள் பலப்படுத்தவில்லை. ஆமென். ஆமா, சிறுமைப்பட்டவங்களை எளிமையானவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆகார திரட்சியை கொடுத்த பொழுது அவர்கள் பலப்படுத்தவில்லை. ஆமென். ஆமென். அப்ப அழிவுக்கு காரணம் ஆகார திரட்சி. நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே ஒரு மனிதனை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 16:19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆமா, ஐஸ்வர்யம் இருந்துச்சு, நல்ல ரத்தாம்பரம் இருந்துச்சு, அனுதினமும் சம்பரமா வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா வாசப்படியில ஒரு லாசர் இருந்தான். அவன் அந்த சிறுமையும் எளிமையும் ஆனவளை என்ன செய்யலைங்க? கண்டுகொள்ளவே இல்லை. அவன் ஆசையா இருந்தானா? என்னது? அவன் மேஜையிலிருந்து கீழே விழுகிறத சாப்பிட ஆசையா இருந்தான். அது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்படி என்றால் ஐஸ்வர்யம், ஆகார திரட்சி, சிறுமையானவர்களை எளிமையானவர்களை மறந்த அனுபவம் தான் ஐஸ்வர்யவான் அழிகிறதற்கும் சோதோ கோமோரா அழிகிறதற்கும் காரணம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், தரித்திரரை நினைச்சுக்குங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து செழிப்பா வைக்கும் பொழுது நம்ம பார்க்கிற, நம்முடைய கண்களுக்கு தெரிகிற ஏழைகளை, தரித்திரர்களை நாம மறந்து விடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஆகார திரட்சி அது ஆசீர்வாதம் அல்ல. ஆகார திரட்சியில ஏழைகளை கண்டுகொள்ளுகிற, ஏழைகளை எளியவர்களை நினைக்கிற ஒரு இருதயம் இருக்குது பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாரா. அதனாலதான் சாலமோன் ஞானி சொன்னாரு, அன்றன்று எங்களுக்கு என்ன செஞ்சிருங்க? படி அளந்து தந்துருங்க. ஏன்னா நிறைவா இருக்கிறதுனால, திரட்சியா இருக்கிறதுனால தேவன் யார் என்று நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது? கேள்வி கேட்டு மறந்துடக்கூடாது. நாங்க நினைக்கிறதற்கு என்ன செய்யுங்க? அன்னன்னைக்கு என்ன தேவையோ அந்த படியை எங்களுக்கு அளந்து தந்துருங்க ஆண்டவரேன்னு விண்ணப்பம் பண்ணினார். நல்ல ஜெபமா இல்லைங்களா? நல்ல ஜெபந்தான். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நிறைய வந்துட்டுன்னா கர்வம் வந்துடுது, நிறைய வந்துட்டுன்னா ஆகார திரட்சி வந்துட்டுன்னா ஏழைகளை திக்கற்றவர்களை நினைக்கிற இருதயம் என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. ஆமென். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படி இருக்க
கூடாது. கர்த்தர் திருப்தியா நம்மளை போஷிக்கும் பொழுது, நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் பொழுது, ஆமென், ஏழைகளை நினைச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், என்ன செஞ்சு சாப்பிடலாம், அடுத்தடுத்து என்ன புதுசாக செஞ்சு திங்கலாம், நல்லதுதான். ஆமென். ஆனால் சாதாரண சாப்பாடு கூட இல்லாத எத்தனையோ ஏழைகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களை மறந்து விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், மாமியாருக்கு ஒருவேளை நல்ல சோறு கொடுக்காம நீங்க விதவிதமா செஞ்சு சாப்பிட்டாலும் ஆண்டவர் பார்வையில் அது கஷ்டம்தான். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் விசாரிக்க வேண்டியவர்களை கட்டாயம் விசாரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். எனவே நாம் மறந்து விடக்கூடாது. சோதோம் குமோராவின் அழிவுக்கு காரணம் ஆகார திரட்சி. சிறுமையும் எளிமையுமானவர்களை பலப்படுத்தாமல் போன அந்த அக்கிரமமே காரணம். ஆமென். ஒருவேளை நாம் வேதத்தில் வாசித்தது போல ஹோமோசெக்ஸ் மற்ற எல்லா காரியங்கள் இருந்தாலும் அதை விட தேவன் பார்வையில எது அக்கிரமமா இருந்தது? கர்வமும் ஆகார திரட்சியும் சாங்கோபாங்கமாகிய நிர்விசாரமாகிய சாங்கோபாங்கம். ஆமே. சரி, அந்த சாங்கோபாங்கம் வரலன்னா விட்டுருவோம். நிர்விசாரம். பிரைசலா. நிர்விசாரம் தான் அழிவுக்கு காரணம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரம், எளிமையானவர்களை பலப்படுத்தாமை, சோதோம் குமோராவின் அழிவுக்கு காரணம். பிரைசலா. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன வந்துடக்கூடாதுங்க? கர்வம் வந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆகார திரட்சி வரும் பொழுது ஏழைகளை மறந்துற நிர்விசாரம் வந்துடக்கூடாது. நிர்விசாரம்னா என்னங்க? 10 மணிக்கு ஆராதனை, 10 மணிக்கு வாங்க, 10 மணிக்கு வாங்க, 10 மணிக்கு வாங்க. ஆமென். இந்த பாஸ்டருக்கு வேலை இல்லை, அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பாரு. நாம எப்போ நம்ம செய்யறதைய செய்வோம். இதுக்கு பேர் என்னதுங்க? நிர்விசார். சான்பால் வசனத்தை படிச்சுட்டு வா, சான்வெஸ்லி வசனத்தை படிச்சுட்டு வா, கிரேசன் வசனத்தை படி. இந்த அனிசாக்காவுக்கு வேலைய இல்லை, அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க. நாம எப்பவும் போல அங்க போயே வசனத்தை படிச்சு சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. ஜாஸ்மின் வசனம் படி. அந்த பாப்பா பேர் என்னது? கிரேசி வசனம் படி. திப்போரால் வசனம் படி. ஆமென். இந்த வளர்மதி அக்காவுக்கு வேலைய இல்லை. ஆமாம், எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. வளர்மதி அக்கா என்கிட்ட வசனமே கேட்கலன்னு அஸ்வின் சொன்னான். நீங்கள் கேட்க வேண்டிய எல்லாத்துக்கிட்டையும் கட்டாயம் என்ன செஞ்சிருங்க? கேட்டுருங்க. ஆமென். ஆமாம், இவங்களுக்கு வேலையே இல்லை. வசனம் படி, அந்த அன்னைக்கு பார்த்துக்குவோம். அதுக்கு பேர் என்னதுங்க? நிர்விசாரம். வாரம் முழுவதும் படிக்கணும். அதுதானே கடமை, அதுதானே ஆண்டு செய்த ஒழுங்கு, சபை ஒழுங்கு. ஆமென். அந்த அன்னைக்கு எடுத்து வசனத்தை முட்டி முட்டி செவுத்துல முட்டி மோதி அங்க வந்து தப்பு தப்பா சொல்லி நிர்விசாரம் அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும். ஆமென். 10க்குன்னு 24ஆம் தேதி தான் பரீட்சை. அதுதான் நாள் இருக்க. 24ஆம் தேதி தான் பரீட்சை. இன்னைக்கு தேதி என்னதுங்க? 10. இன்னும் 14 நாள் இருக்கு. அதனால சாப்பிடவும் தூங்கமும் இருந்துட்டு 23ஆம் தேதி புஸ்தகத்தை திறந்தா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். நிர்விசாரம். நிறைய பிள்ளைகள் அப்படித்தான் என்ன செய்யுதுங்க இருக்கு பாருங்க. ஆமென். லீவு எதுக்கு? படிக்கிறதுக்கு. ஆனால் அதை செய்யறதே இல்லை. ஊரை சுற்றிட்டு கடைசி நேரத்தில் பரீட்சை எப்போ உட்காந்து முட்டி மோதிட்டு. ஆமென். நிர்விசாரம் அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும். ஆமென். சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யுங்க. அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யுங்க. நிர்விசாரமாக இருந்துடாதீங்க. பார்த்துக்குவோம், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், அப்புறம் பார்த்துக்குவோம், அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அது நிர்விசாரம். ஆமென். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்யணும். பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்க்கிறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களால முடிந்ததை நீங்க பிள்ளைகளுக்காக செய்யணும். ஆமென். பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும்.
நிர்விசாரமா இருந்துடக்கூடாது. பிள்ளைகளுக்காக நீங்க உபவாசிக்கணும், நிர்விசாரமா இருந்துடக்கூடாது. ஆலய ஆராதனையில நீங்க கரெக்டா எல்லாத்துலயும் பங்கெடுக்கணும், நிர்விசாரமா இருந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, 9 மணிக்கு ஆராதனைனா 9 மணிக்கு உள்ள வர நீங்க என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. 10:30 மணிக்கு உபவாச ஜெபம்னா 10:30 மணிக்கு வருகிறதுக்கு என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்க. முழுஇரவு ஜெபத்துக்கு நேரத்துக்கு வர பிரயாசப்படுங்க. பெண்கள் கூட்டத்துக்கு நேரத்துக்கு வர பிரயாசப்படுங்க. நிர்விசாரமா இருந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, வேலை இல்லைனா தான் ஆராதனை, கல்யாண வீடு இல்லைனா தான் ஆராதனை, பலன் ஏதாவது தடைகள் இல்லைன்னா தான் ஆராதனை. இல்லை, எல்லாவற்றையும் உடைச்சு நொறுக்கி தள்ளிட்டு தேவ சமூகத்துக்கு வரணும். ஆமே, அல்லேலூயா. அதனால தான் சொன்ன, ஓட வேண்டிய இடத்துக்கு ஓடிப்போ, நிக்க கூடாத இடத்துல நிக்காத, திரும்பாத இடத்துல திரும்பாத. உன் ஜீவன் ஜீவனை தப்பிக்கொள்ள வேண்டுமானால், அழிவுக்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால், கர்வம் வேண்டாம். ஆமென். நிர்விசாரம் வேண்டாம். ஆகார திரட்சி வேண்டாம். ஆமென். ஏழைகள் மேல நினைவுள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இரண்டாவதாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகள் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி என்ன செஞ்சுச்சுங்க, அவிந்து போயிற்று. அல்லேலூயா. ஆமா, இது முறையீட்டாக ஜனங்க என்ன செய்யறாங்க, முறையிடுகிறார்கள். எதற்காக முறையிடுகிறார்கள்? நீங்கள் 3வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததனால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அவனுடைய முறையீடு என்ன? இறைச்சி வேணும், கறி வேணும். ஆமென். என்ன வேணுங்க? இறைச்சி, கறி தேவை. அதற்காக அவங்க முறையிடுகிறாங்க. அவங்க பழசை திரும்பி பார்க்குறாங்க. எதை திரும்பி பார்க்குறாங்க? பழசை திரும்பி பார்க்குறாங்க. 5வது வசனம், நாங்கள் எகிப்தில் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டிக்காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்தமல்லி விதை மாத்திரம், விதயம் மாத்திரமும், அதன் நிறம் முற்று போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாகிலும் உரலில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அந்த அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புதிய ஒலிவ எண்ணெயின் ருசியை போல இருந்தது. அல்லேலூயா. இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு, வெறுத்து போச்சு. ஆமா, ஒன்று இடிச்சு சமைச்சு சாப்பிடணும், சாப்பாடு மாதிரி சமைச்சு சாப்பிடணும். இல்லைன்னா தோசை மாதிரி, அப்பம் மாதிரி, ரொட்டி மாதிரி சுட்டு சாப்பிடணும். இதையே எத்தனை நாள் சாப்பிட எங்க நாக்கெல்லாம் என்ன ஆயிட்டு, செத்து போச்சு. கொஞ்சம் காரசாரமா வெங்காயம், வெள்ளைப்பூடு, வெள்ளரிக்காய். எதுக்கு கொம்மட்டிக்காய்ன்னு நினைச்சான்னு தெரியல. கொம்மட்டிக்காய் கொஞ்சம் கசப்பாக தானே இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், அங்கே எப்படி இருந்துச்சா அந்த கசப்பை எப்படி யூஸ் பண்ணான்னு தெரியல. பரலோகத்துக்கு போனால் கேட்கணும். அல்லேலூயா. ஆமாம், கொம்மட்டிக்காய், மச்சங்கள் இலவசமாக, கிரயம் இல்லாமல் கடல் ஓரத்தில் மச்சங்கள், மீன், அது இதுன்னு என்ன செஞ்சு கிடைச்சது. நல்லா வாய்க்கு ருசியாக கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, மீன் பொரியல், அப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோமே. ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? ஒரே மன்னாவா கொடுக்குறாரு, இனிப்பாவே இருக்கு அப்படின்னு முறுமுறுத்தாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஒருவேளை மோசைகிட்ட போய் நேரடியாகவே என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், ஐயா இந்த மன்னாவோட கொஞ்சம் என்ன தேவை எங்களுக்கு, இறைச்சியும் தேவை, அது எங்களுக்கு ஆசையா இருக்கு, நீங்க கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்லியிருப்பார். ஆண்டவரும்
கொடுத்துருக்க மாட்டாங்களா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆமே. அதனால நிச்சயம் தந்திருப்பார். ஆனா இவங்க ஆண்டவர்கிட்ட போகல. நடக்கும்போது போகும்போதும் வரும்போதும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? முறுமுறுத்துட்டே இருந்திருக்காங்க. சே, ஒரே வெறும் மண்ணா தானா? வெங்காயம் இல்லையே, வெள்ளைப்பூண்டு இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆமா, வாய் அசை போட்டுட்டு வாயில சத்தம் முணுமுணு முணுமுணு முணுமுணுன்னு வந்துட்டே இருக்கு. தேவ கோபம் அங்கே மூண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நாம் முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆமென். ஆமா, திருப்தி அப்படிங்கிறது நம்முடைய மனதளவில் இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், குறைவுபடவும் போதிக்கப்பட்டு வாசித்தீங்களா அந்த வசனத்தை? கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12. குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவ பலன் இருக்குமானால், அல்லது இப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்குமானால், இப்படிப்பட்ட ஒரு போதனைக்குள்ளே நடந்திருப்பார்களானால் முறுமுறுக்கிற இருதயம் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுக்கிற இருதயம் இருக்கக்கூடாது. நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்துல சந்தோஷமா கொண்டு போகிறவர்களை நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் நம்ம குறைவுல நடத்த விரும்பினா அந்த குறைவிலும் மனரம்மியமா இருக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவரை சார்ந்து ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, கீழே வருகிற அந்த வசனத்தை 11ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா 14வது வசனம் இப்படி வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரம். உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடி இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. இப்பொழுதே என்னை கொன்று போடும். பிரச்சனைக்கு முடிவு சாவு அல்ல. அல்லேலூயா. ஆமாம், எந்த பிரச்சனைக்கும் தீர்வு தேவ சமூகத்தில் உண்டு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதியா, பலவீனமா, கடனா, ஆமேன், சமாதானமின்மையா, எதுவானாலும் தேவனிடத்துல தீர்வு உண்டு. அல்லேலூயா. அதற்காக ஜீவனை மாய்த்து கொள்ளுவது நல்லது அல்ல. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஆமேன். ஆமா, ரொம்ப பாரமா இருக்குதுப்பா, மிஞ்சின பாரம், என்னால தாங்க முடியல, அதனால் நீரே என்னை கொன்று போடும். இந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யலைங்க? கேட்கல. மோசேயினுடைய எத்தனையோ ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இப்படி ஒரு சில ஜெபங்களை என்ன செய்யலைங்க? அவர் கேட்கல பாருங்க. ஆமென். மோசேயின் ஜெபத்தை கேட்டு பூமியை 2ஆ பிளந்து உயிரோட நரகத்துக்கு இறக்கிற வல்லமையுடைய தேவன், ஆனா நான் சாகணும், என்னை கொன்று போடுங்க அப்படிங்கும் போது அவர் என்ன செய்யலைங்க? அந்த ஜெபத்தை கேட்கல. அதுக்கு மாற்று விதமா ஒரு பதில் சொல்லுகிறார். அவன் 16வது வசனம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பர்கள் 70 பேரை கூட்டி அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னிடத்துல வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்கு உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறது நம்ம பிரயோஜனத்துக்கு மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களின் பாரத்தையும் கொஞ்சம் சுமக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அபிஷேகம் எதுக்குங்க? அவங்க பாரத்தையும் மற்ற ஜனங்களுடைய பாரங்களையும் கொஞ்சம் சுமக்கிறதற்காகத்தான் அபிஷேகத்தை கத்த தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியில நிறைந்து ஜெபிக்க, ஆமென், மற்றவருடைய பாரங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் கடனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். யார் ஜெபிப்பா? அபிஷேகம் பெற்றவர்கள் தான் ஜெபிப்பாங்க. ஏன்னா அந்த ஆவியானவர் தான் மற்ற ஜனங்கள் மேல ஒரு பாரத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. ஆமென். இல்லைன்னா அனிஷா அக்காட்ட, அக்கா எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, உங்கள் பாஸ்கிட்டையும் சொல்லி எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அவங்களும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, பாஸ்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா உள்ள என்ன கிடையாது, ஆவி இல்லை. பரிசுத்த ஆவியான பாரப்படுத்துகிற ஆவியானவர் இல்லை. பாரங்களை சுமக்கணுங்கிற ஆசையை கொடுக்கிற ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். அதனால் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கான குறிப்புகள் பாஸ்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிற காரியம் பாஸ்கிட்ட என்ன செய்யணுங்க, வரணும். ஆமாம். ஆமாம். நம்மளை விடவா பாஸ் ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு, நம்மளே ஜெபம் பண்ணிக்குவோம் அப்படின்னு நின்றப்பட. அல்லேலூயா. நம்மளை விடவா பாசமாக ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளே ஜெபம் பண்ணிடுவோம். இல்லை. ஆமாம். உங்களுக்கு நேராக வர்றதை நீங்கள் என்ன செய்யணுங்க, செய்யணும், சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமேன். ஆமாம். அபிஷேகம் எதற்கு? மற்றவங்களுடைய பாரத்தை சுமக்கிறதற்கு. ஆமேன். அல்லேலூயா. ஆமாம். யோசேப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்ததுனால தான் கவலையோடு பாரத்தோடு சிறைச்சாலையில் இருந்து அவங்கள விசாரித்து அவங்க கனவை கேட்டு அவங்களுக்கு இன்னதான் இப்படித்தான் நடக்கும்னு சொல்ல ஆவியானவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதனால் அபிஷேகம் மற்றவங்களுடைய பாரத்தை சுமக்க, என் பாரத்தையே சுமக்க முடியலே அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அபிஷேகம். உங்க பாரத்தோடு மற்றவருடைய பாரத்தை சுமக்க பலன் தருகிறதான் அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நல்லவர். அபிஷேகம் இருக்கும் பொழுது ஒருவேளை சோர்வுகள் வரலாம். மோசே மேல ஒரு ஆவி இருந்துச்சு, ஆனா அவனே சோர்ந்து போயிட்டான். எப்படி? போத ஆண்டவரே, மிஞ்சின பாரம் என்னால தாங்க முடியல, நீங்க என்ன செஞ்சிருங்க, என்ன கொண்டு போடுங்க. கொல்ற ஆண்டவர் அல்ல, உங்க மேல இருக்கிற பாரத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அதனால பாரங்களை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஒன்றும் பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. இல்லைன்னா அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்க பாரத்தை மற்றவங்க சுமக்க கர்த்தர் கிருபை தருவார். உங்களோடு இணைந்து சுமக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். அப்படின்னு திரும்பி வந்துருங்க இந்த பக்கம். 18வது வசனம் பாருங்க. நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சியை சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். ஆமென். சரி, எத்தனை நாள்? ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல. 19வது வசனம், 20வது வசனம், 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று போய் சொல்லு. 2 காரியத்தை சொல்லி அனுப்புற ஜனங்க கிட்ட. 1, 70 மூப்பர்கள் என்ன செய்யணும், ஆலயத்துக்கு முன்னாடி, ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி வரணும். இன்னொன்று, நீங்க 1 மாசத்துக்கு என்ன செய்ய போறீங்க, சாப்பிட போறீங்க. எப்படி சாப்பிட போறீங்க? ஆமாம். நீங்க யாருமே அப்படி சாப்பிட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். யாராவது அப்படி சாப்பிட்ருக்கீங்களா? மூக்கில் வாயில எங்க பாச ஒரு நேரம் தின்னுட்டு அடுத்த நேரத்துக்கு தேடினாவே சட்டியில காலியாக இருக்க மாட்டேங்குது. அல்லது ஒரு நேரம் சாப்பிட்டு அடுத்த நேரம் அட பிள்ளைகளுக்கு வேணுமே, நம்ம எங்க சாப்பிட அப்படின்னு வச்சுட்டு வேற சாப்பிட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. அது ரொம்ப நல்லது. ஆமென். மூக்கில் வர அளவுக்கு தந்தா அது சாபம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் கீழே வாசிப்பீங்கன்னா 1 மாதம் முழுவதும் அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆமென். ஆமாம். மோசேக்கு ஒரு சந்தேகம், ஆண்டவரே இத்தனை பேர் இருக்காங்களே, 22வது வசனம், 21வது வசனம், என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஆடுகளையும் அவர்களுக்கு, ஆடு மாடுகளையும் அவர்களுக்கு அடித்தாலும் போதுமா, சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் குறுகி போகவே இல்லைங்க.
உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லமை உடையவர். உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லமை உடையவர். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு சொன்னபடியே நடக்கும். உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. நீங்க சந்தேகப்படாதீங்க. இது எப்படி நடக்கும்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் செய்ய வல்லவர். மோசே, என் கரம் குறுகி இருக்கிறதோ, எப்படி நடக்கணும் நீ ஏன் சந்தேகப்படுற? நான் செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கீழே இருக்கிற வசனங்களை வாசிப்பீங்கன்னா அதே போல 70 பேர் வந்தாங்க. அந்த ஆவி பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அதுல 1-2 பேர் பாளையத்திலே இருந்துட்டாங்க. அதுல 1-2 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? ஆமா, அந்த நாட்கள்லயே சொன்னபடி கேட்காத ஆள் இருந்திருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் போல. ஆமென். அந்த கீழ்ப்படியாத ஆவி செயலிழந்து போவதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா, பாளையத்தில் இருக்கிறாள் அபிஷேகத்திலிருந்து அந்நிய பாஷையில பேசுது. ஆமென். தீர்க்க தரிசனம் சொல்லுது. இங்க யோசுவாவுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அவன் தான் சொன்னபடியே கேட்கலையே, அவன் மேல எதுக்கு அபிஷேகம்? வேண்டாம். அங்க மோசே சொல்றாரு, நீ ஏப்பா கவலைப்படுற? நீ ஏன் எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறேன்? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் 29வது வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஆவியின் நிறைவு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவர். நாமும் தேவனை அண்டிக் கொள்ளுவோம். அவருடைய அபிஷேகம் வல்லமையும் திரளானவைகள். ஆமென். அவர் நிச்சயம் பகிர்ந்து கொடுப்பார். ஒரு எலியாவை பார்க்கலும் எலிசாவை 2 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நிச்சயம் நம்மை அபிஷேகத்தின் பகிர்வுக்குள்ள நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்புறம் நீங்க வாசிங்கன்னா 31வது வசனம், கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்கு செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும், ஆசை யாரை விட்டுச்சு பாருங்க. ஆமா, பகலெல்லாம் பிடிச்சி காலை கட்டி 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 கொண்டு வந்து என்ன செஞ்சாச்சுங்க? கூடாரத்துக்குள்ள போட்டாச்சு. கூடாரம் அடைஞ்சிட்டு நைட்டு சரி தூங்கப்படாது, நைட்டு என்ன செஞ்சிருவோம்? பிடிச்சிருவோம். நைட்டு 2 காலா பிடிச்சி கட்டி கூடாரத்துக்குள்ள நிறைஞ்சிட்டுப்பா. கூடாரத்தை சுத்தியும் போடு, கூடாரத்தை சுத்தியும் போடு. நைட்டு தூக்கம் வேற இல்லை, பரவாயில்ல, பகலெல்லாம் பிடிச்சிருவோம். ஒரு பகல், ஒரு நைட்டு, மறுபடி ஒரு பகல். ஆமென். 24 36 மணி நேரம் எதுலயே போச்சுங்க? காடை பிடிக்கிறதுலயே போச்சு. சாப்பிடணுங்கிற எண்ணம் கூட இல்லை. மன்னாவை எடுத்து தின்னானானும் தெரியல. சேர்க்கணும் 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 சேர்க்கணும்னு 36 மணி நேரம் ஓடிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, நீங்க அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை பெரிய வாதையால் வாதித்தார். அடுத்த வசனம் முக்கியம். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சாப்பாடு முக்கியம்தான், ஆனா இச்சித்த சாப்பாடு வேண்டாம். அல்லேலூயா. எனக்கு கறி இருந்தாதான் முடியும் ஆண்டவரே, அப்படி ஒரு ஜெபம் வேண்டாம். அப்படி ஒரு இச்சை, அப்படி ஒரு ஆசை நமக்கு என்னதுங்க? வேண்டாம். அவர்கள் அழிந்து போக காரணம் என்ன? இச்சை. ஆமென். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் நம்மை எச்சரிக்கிறது. இந்த பகுதியை சுட்டி காட்டி தான் எச்சரிக்கிறது. 1 கொரிந்தியர் 10:6 வாசிங்க. அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை இச்சியாதிருப்போமாக. அல்லேலூயா. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதிருப்போமாக. கீழே அப்படியே நீங்க வாசிங்கன்னா, இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு முடியும். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை
இச்சியாதிருப்போமாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தர்றதுல நான் திருப்தி அடைய மாட்டேன், நான் விரும்புறதெல்லாம் அவர் தரணும். அல்லேலூயா. அவர் தர்றதுல நான் என்ன செய்ய மாட்டேன்? திருப்தி அடைய மாட்டேன். நான் விரும்புறதெல்லாம் அவர் என்ன செய்யணும்? தரணும். அப்பதான் இந்த ஆண்டவர், அப்பதான் இந்த தேவன் எனக்கு தேவை. அது இச்சை. அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாம் அடக்கம் பண்ணப்படல, ஆளுகை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் தர்றதுல சந்தோஷப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நிறைவா தர்றாரா, திருப்தியா தர்றாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைவுல பட்டினியில நடத்துறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இச்சித்து, ஆமென், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், அதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அப்படிங்கிற ஒரு இருதயம் ஒரு தேவ பிள்ளைக்கு என்னதுங்க? அவசியம். ஆமென். ஆமா, இச்சித்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதிருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பொல்லாங்கானவைகளை இச்சியாதிருப்போம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு என்ற அந்த வேத வசனத்தின்படி பொல்லாங்கானவைகளை விட்டு விலகுவோம். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக லூக்கா 21:31 வாசிங்க. லூக்கா 21:31. அப்படியே காணும்போது கீழே வந்துரு, அப்படியே வாசிட்டு வாமா. சொல்லுகிறேன், ஒளிந்து போம் இல்லை. நல்ல கவனிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு, நீங்கள் நினையாத நேரத்துல அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டுடைய வருகை குறித்து மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருடைய வருகைக்கு ஒரு தேவ ஜனம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அந்த தேவ ஜனம் வருகையில, ஆமென், அந்த நாள் வரும் பொழுது ஆயத்தமா இல்லாம இருக்கிறதற்கு ஒரு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, உங்கள் இருதயம் பெரும் திண்டியினாலும், ஆமென், பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. அல்லேலூயா. ஆமா, இந்த 3 காரியம் ஒரு மனுஷனை பாரப்படுத்துமா? பெரும் திண்டி, வெறி, லௌகீக கவலை. பெருந்திண்டினா என்னதுங்க? அரைச்சிட்டே இருக்கிறது. வாய் என்ன செய்யுங்க? அரைச்சிட்டே ஏதோ ஒன்று திங்கணும் போலவே இருக்கு. ஆமென். சாப்பிட்டுட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பால் இல்லாம காப்பி உள்ள சொல்லுங்க. ஒரு ஒரு கவிச்சை இல்லாம சாப்பாடு உள்ளேயே இறங்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, தின்ன வயிறு முட்டை தொண்டைக்குழி வரைக்கும் என்ன செய்யணுங்க? நல்லா சாப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. பெரும் திண்டினால வெறி. என்னதுங்க? வெறி. நிறைய பேருக்கு கறினா வெறி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நிறைய பேருக்கு குடினா வெறி. அது கறி வெறி, இது குடி வெறி. அல்லேலூயா. ஆமென். ஆமா, நிறைய பேருக்கு சாப்பாட்டு வரி, நிறைய பேருக்கு தூக்கம் வரி. எங்க உட்கார்ந்தாலும் தூக்கம்தான். ஆராதனையிலையும் தூக்கம்தான், ஜெபத்திலையும் தூக்கம்தான், பஸ்ஸுலையும் தூக்கம்தான். ஆமென். எதுலமா பைக்லையும் தூக்கம் தானா? என் பிள்ளை சொன்னா, நான் சொல்லலை. பைக்லையும் தூக்கம்தான். தூக்க வரி சொல்றேன் இல்லைங்களா? தூக்க வெறியில் அப்படி பேசுறான். அதுக்கு பேர் என்னதுங்க? வெறி. வெறி இருதயத்தை பாரப்படுத்திடும். வெறி எல்லாம் தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மளை விளக்கிறோம். வெறி எல்லாம் தேவ ராஜ்யத்தில் அவர் வரும் பொழுது அவரை பார்க்க கூடாம செஞ்சிரும். ஆமென். குடி வெறியில் இருக்கிற ஒரு மனுஷன் தேவ சமூகத்துக்கு, தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. உலக வெறியில, உலக காரியங்கள்ல இதை அனுபவிச்சே ஆகணும். ஒரு வெறி. ஆமென். நிறைய பேருக்கு படிப்பே வெறி. பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஆனா மணி கணக்கில் உட்காந்து படிக்கணும். படிப்பு வெறி. பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பணவெறி.
சம்பாதிக்கணும், எப்படியாவது சேர்த்துறணும். ஆமா, ஆராதனையாவது, உபவாச ஜெபமாவது, பெண்கள் ஜெபமாவது, முழு இரவு ஜெபமாவது, எதுவும் வேண்டாம். சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், சேர்க்கணும், சேர்க்கணும். என்னதுங்க? வெறி. இந்த வருஷத்துல இத்தனை பவுன் கழுத்துல மாட்டிரணும், வெறி. அல்லேலூயா. இந்த வருஷத்துல எப்படியாகிலும் இந்த வீட்டை, இந்த காரை, இந்த ஆசீர்வாதத்தை வெறியோட வேலை செய்யறோம் பாஸ்டர். ஆனா பைபிள் வாசிப்பு கிடையாது, ஜெபம் கிடையாது, ஆண்டவர் தேடுறது கிடையாது. உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு. ஆமென். எதனாலங்க? எதனால? பெருந்திண்டியினால, வெறியினால, லௌகீக கவலைகளினால. உங்கள் இருதயம் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பரிசுத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இன்னும் இப்படித்தான் இருக்கிறோம். ஒரு வசதி, ஒரு மேன்மை நமக்கு கிடைக்கல. ஒரு பாரம் இருதயத்துல. அல்லேலூயா. அந்த நாள் உங்க மேல வருகிறத நீங்க காணாம இருந்துடக்கூடாது, அறியாம இருந்துடக்கூடாது. பாரமா இருந்துச்சுன்னா நீங்க அறிய முடியாது, பாரமா இருந்தா நீங்க பார்க்க முடியாது. அப்படியே கீழே சொல்லிட்டு வருகிறார். அங்கே 36வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமே. உங்க இருதயம் வெறியினாலும் பெருந்திண்டினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடி அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவர் சமூகத்துல நிற்க பாத்திரவான்களா மாறுகிறதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அதுக்குத்தானே பாஸ்டர் நேரமே இல்லை. ஆமென். ஆராதனையா ஜெபமா நேரம் இல்லை பாஸ்டர். பெண்கள் ஜெபமா நேரம் இல்லை பாஸ்டர். உபவாச ஜெபமா நேரம் இல்லை பாஸ்டர். முழு இரவு ஜெபமா சுத்தமா நேரமே இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாரப்படுத்துது? பெரும் திண்டி, வெறி, லௌகீக கவலைகள் நம்மளை பாரப்படுத்துது. அதனால ஜெப பாரம் இல்லை, ஆண்டவர் தேடணுங்கிற பாரம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஒரு மனிதனை பரலோகத்தை குறித்ததான பாரம் அதிகப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தேவனை தேடுவான். அல்லேலூயா. ஒரு மனிதனை ஆமென் உலக பாரம், லௌகீக பாரம் நெருக்குமானால், உலக ஆசைகள் நெருக்குமானால் அவன் தேவனை தேட மனதில்லாதிருப்பான். பக்கத்துல கை பிடிச்சு நீங்க எப்படி கேட்டு வச்சிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை திருப்தியாக போஷித்து நடத்துகிறவர். ஆமென். ஆமென். ஆகார திரட்சி நமக்கு வேண்டாம், இச்சையின் ஆகாரம் நமக்கு வேண்டாம், பெரும் திண்டி வேண்டாம், வெறி நமக்கு வேண்டாம். பிரைஸ் எல்லாம். கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. ஜோமனு மல்வியா 3ஆம் அதிகாரம் 8 மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாயிரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அழிப்பதில்லை, போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இங்கு ஒரு ஆகாரம் சொல்லப்படுகிறது, ஆலயத்திலே ஆகாரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயத்திலே ஆகாரம் என்கிற இந்த வார்த்தையில அநேக பொருள் அடங்கி இருக்கிறது. ஒன்று, ஆலயத்திலே பணிவிடை செய்கிற, ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுடைய ஆகாரம் தசம பாகம், காணிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரிகள், லேவியர்களுடைய சம்பளம் காணிக்கையும் தசம பாகமும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை தேடி தேவனை ஆராதிக்க வருகிறவருடைய ஆகாரம் காணிக்கைகளும் தசம பாகங்களும். பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya. அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை தசமபாகம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் அந்த 11 12 வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம், யார் அந்த உங்கள்? வஞ்சியாதிருக்கிறவர்கள், கர்த்தருக்காக காணிக்கைகளையும் தசமபாகங்களை உண்மையாய் செலுத்துகிறவர்கள், அவர்கள் நிமித்தம் பூமியின் கனியை பட்சிக்கிறவைகளை நான் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை செடி பழம் இல்லாமற் போவதில்லை. அப்ப வெளியிலும் நிலத்திற்குள்ளும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் அழிவை கொண்டு வருகிறவைகளை ஆண்டவர் என்ன செய்வாராம்? கண்டிப்பாராம். பிரைசலா. உங்க நிலத்தின் பலன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஆனால், உங்கள் வெளியில் இருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தரை வஞ்சிக்காம இருக்கணும். அல்லேலூயா. இது வஞ்சனையின் ஆகாரம். தலைப்பு கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாங்க? வஞ்சனையின் ஆகாரம். ஆமென். ஆகார திரட்சி நமக்கு வேண்டாம், இச்சையின் ஆகாரம் நமக்கு வேண்டாம், பெருந்திண்டியின் ஆகாரம் நமக்கு வேண்டாம், வஞ்சனையின் ஆகாரம் நமக்கு வேண்டாம். தேவனை வஞ்சித்து அந்த வஞ்சனையின் ஆகாரம் நமக்கு தேவையில்லை. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்போம். ஆமேன். வரமாட்டீங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் தருகிற வெந்தயத்திலும் ஒத்தராமையிலும் ஆமென். மத்தேயு 23:23 சொல்லுகிறது, நாம் தசம பாகம் செலுத்த வேண்டும். இவைகளையும் அவைகளையும் விடாதிரு. இரக்கம் நமக்கு தேவை, நீதி நமக்கு தேவை, தேவ அன்பு நமக்கு தேவை. அதே சமயத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றிலும் காணிக்கைகளையும் தசமபாகம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்கு தருகிற வருமானங்களிலே ஆமென் 10ல் 1 கர்த்தருக்காக கொடுங்க. உண்மையா கர்த்தருக்கு கொடுக்க பிரயாசப்படுங்க. வஞ்சனையின் ஆகாரம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் உற்சாகமாக கொடுக்கும் பொழுது உங்கள் நிலத்தின் கனிகளை பட்சிக்கிறவைகளை கர்த்தர் கடிந்து கொள்ளுவார். நீங்கள் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பாக்கியம் உள்ளவர்களாய் நிற்க எல்லாரும் அறிக்கை செய்ய கர்த்தர் செய்ய வல்லவர். ஒரு